சிகை அலங்கார கலைஞர்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில் கேப்டன் விஜயகாந்த் குரலில் பேசி அரங்கத்தை அதிர வைத்த நடிகர் ரோபோ சங்கர். நட்சத்திரக்குறி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மூங்கில்துறைப்பட்டில் சிகை அலங்கார கலைஞர்கள் சார்பில் நடந்த விழாவில் பேசிய நடிகர் ரோபோ சங்கர், ஒவ்வொரு பிறந்த நாளன்றும் கேப்டன் விஜயகாந்த ஐயாவை நேரில் சந்திப்பேன். அப்படி ஒருமுறை அவரை பார்க்க சென்றேன். அப்போது நான் வந்திருக்கேன்னு கேப்டனிடம் சொல்லும்படி அண்ணியாரிகிட்ட சொன்னேன். அதற்கு கிட்ட போய் பேசு, அப்பதான் அவருக்கு கேட்குமுன்னு அவங்க சொன்னாங்க. அதன் பிறகு கேப்டன் காதுகிட்ட போய் ஐயா நான் ரோபோ சங்கர் வந்திருக்கேன் என்று சொன்னேன். அப்போது அவரிடம் உங்கள மாதிரி பேசுவாரே ரோபோ அவர் வந்திருக்காருன்னு அண்ணி யாரு சொன்னாங்க. அப்போது கேப்டன் என்று சொல்லி என்னை பேசு பேசு என்று கேப்டன் சொன்னார். நான் அப்போது அவரை மாதிரி பேசி காண்பித்தேன். உடனே என் கையை பிடித்து அவர் நெஞ்சின் மேல் வைத்து 5 நிமிடம் என் கையை எடுக்கவே இல்லை. அது என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணம். இனி அப்படி ஒரு கூட்டத்தை திரையுலகில் எந்த கலைஞனுக்கும் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட தலைவர் என்று கேப்டனை மட்டும்தான் சொல்ல முடியும். பல குரலில் பேசுபவர்களிடம் கேப்டன் மாதிரி பேசும்போது இயலாமையை வைத்து தயவுசெய்து யாரும் ஆதாயம் தேடாதீர்கள். கேப்டனால் பேச முடியாத குரலை வைத்து பேசி ஆதாயம் தேடாதீர்கள். கேப்டனுடைய வாய்ஸ் எவ்வளவோ இருக்கிறது. அவருடைய கம்பீரமான குரலால் பேசுங்கள். அதுதான் கேப்டனுக்கு நாம் கொடுக்கும் மரியாதை என்று சொல்லி இருக்கிறேன் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஜாதி ஜாதி என்கிறாயே ஜாதியாடா உன்னை பெத்திச்சி உங்க அம்மாடா மடையா என்று கேப்டன் விஜயகாந்த் குரலில் பேசி நடிகர் ரோபோ சங்கர் அரங்கத்தை அதிர வைத்தார்.